விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சி விஜில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு கடல்வழி தாக்குதல் நடத்தியதை அடுத்து கடலோர பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக சாகர் கவாச், ஆபரேஷன் ஆம்லா போன்ற தலைப்புகளில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். ஆண்டிற்கு 2 முறை நடத்தப்படும் பாதுகாப்பு ஒத்திகை கடந்த செப்டம்பர் மாதம் சாகர் கவாச் என்ற தலைப்பில் நடத்தப்பட்டது. மீண்டும் சி விஜில் என்ற பெயரில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. காவல்துறையினரே மாறு வேடத்தில் கடற்பகுதிகள் மற்றும் முக்கிய இடங்களில் நுழைவார்கள். அவர்களை பாதுகாப்பு படையினர் பல குழுக்களாக பிரிந்து தடுத்து தாக்குதல் நடைபெறுவதை முறியடிப்பது போன்றவைகள் இந்த பாதுகாப்பு ஒத்திகைகளில் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பாதுகாப்பு ஒத்திகை சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் தமிழக காவல்துறையினரால் நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் கடலோர பகுதிகளான பிள்ளைச்சாவடி, சோதனை குப்பம், நடுக்குப்பம், தந்திராயன் குப்பம், சின்ன முதலியார் சாவடி குப்பம், ஆரோ பீச், பொம்மையார் பாளையம் ஆகிய கடலோர பகுதிகளில் தமிழக காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் தீவிர வாகன சோதனையிலும் ஈடுபட்டனர். விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்து பழுதாகி நடுவழியில் நின்றதால் பயணிகள் அவதி. கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகரத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட 11A என்ற தடம் எண் கொண்ட இளஞ்சிவப்பு நிற அரசு பேருந்து விருத்தாச்சலம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அவ்வாறு வந்து கொண்டிருந்த அந்த பேருந்து விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வந்தபோது திடீரென பேருந்தின் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய சென்டர் ஜாயிண்ட் கட்டாகி நகர முடியாமல் பழுதாகி நின்றது. இதனால் பேருந்தில் வந்த பயணிகள் கடும் கொந்தளிப்படைத்தனர். போக்குவரத்து துறை நிர்வாகம் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பு செய்யவில்லை எனவும், பயணிகளின் உயிரோடு விளையாடுவதாகவும், இதுபோல் சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் அரங்கேறி வருவதால் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பு செய்து இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்தனர். தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை வேள்வியும், பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து 108 சங்காபிஷேகம், கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர் மணிகண்டன் செய்திருந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மாவட்ட நாம் தமிழர் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வி.ஆர். பிருத்திவிராஜ் ஏற்பாட்டில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார், விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டன், விழுப்புரம் மத்திய மாவட்ட பொருளாளர் ராஜேஷ், செஞ்சி நகர தலைவர் சதீஷ், செஞ்சி நகர இணை செயலாளர் செந்தில், ஒலக்கூர் ஒன்றிய செயலாளர் மோகன்ராஜ், மயிலம் தொகுதி சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் சந்தோஷ்குமார் ஆகியோர் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன், அதிமுக நிர்வாகி குமரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாயிகள் மகாசபை சார்பாக விவசாயிகள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாயிகள் மகாசபை சார்பாக விவசாயிகள் 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கலியமூர்த்தி மற்றும் ஐயன்துரை ஆகியோர் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளை உறுப்பினராகி பயிர் காப்பீட்டுடன் கூடிய பயிர்க்கடன் வழங்கிடவும், சிறு குறு விவசாயிகள் பயிர் காப்பீட்டை அரசே கட்ட நடவடிக்கை எடுக்கவும், ஏரி குளம் அரசு வண்டல் மண் எடுக்கும் திட்டத்தில் 3 அடிக்கு மேல் எடுக்கக்கூடாது என்றும் அல்லது அனுமதி வழங்காது என்றும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை பட்டியலிட்டு உரையாற்றினர். மேலும் மாவட்ட தலைவர் வீரன், மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் ஜான், நிர்வாகிகள் கண்ணன், சேட்டு, எல்லப்பன், அலெக்ஸ், அந்தோணிசாமி, மணி, ரவி, ஆறுமுகம் மற்றும் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நான் இந்த அவசரத்தை ஒதுக்கிறேன் என்று கூறினார். அவர் சிரிக்கிறார். சொல்கிறார், அவர்களுக்கு அதிக தொகை வருகிறது. அதனால் நான் மாசம் 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. என்ன நடந்தது? நீலகிரி மாவட்டம் எமரால்டு அணையில் தண்ணீர் திறப்பால் கூட்டு குடிநீருக்காக குழாய்களால் அமைக்கப்பட்ட பாலம் சரிந்து விழுந்தது. நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகா எமரால்டு சுரேந்திர நகர் செல்வ விநாயகர் ஆலயம் அருகில் உள்ள பாலம் எமரால்டு கூட்டு குடிநீர் செல்வதற்காக அமைக்கப்பட்டது. தற்போது எமரால்டு அணை திறக்கப்பட்டதால் நீரின் வரத்து அதிகமாகி மண்ணரிப்பு ஏற்பட்டு கூட்டு குடிநீருக்காக அமைக்கப்பட்ட பாலம் சரிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டதால் எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் எமரால்டு முதல் குன்னூர் வரை பயன்பெற்று வந்த கிராமங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊர்பட்ட வேலை வச்சிருச்சு, இன்னும் ஊர்பட்ட வேலை வச்சிருச்சு. ஓமலூர் அருகே நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் வீட்டு முன்பு கட்டியிருந்த ஆட்டை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சி ரங்கப்பனூர் காட்டுவளவு பகுதியை சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் என்பவரது மகன் ராமதாஸ். இவர் அதே பகுதியில் தனது விவசாய தோட்டத்தில் ஆடு மாடு உள்ளிட்டவைகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் முன்தினம் ஆடு மாடுகளை மேய்த்துவிட்டு தனது வீட்டு முன்பு கட்டி வைத்திருந்தார். இந்த நிலையில் காலை எழுந்து பார்த்தபோது தனது வீட்டின் முன்பு கட்டியிருந்த 2 ஆடுகளில் ஒரு ஆட்டை காணவில்லை. தொடர்ந்து அக்கம் பக்கம் தேடிவிட்டு அவர் தனது வீட்டின் முன்பு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தார். அப்போது நள்ளிரவு 12 மணிக்கு 2 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து ஒருவர் சாலையில் நின்று கொண்டு மற்றொருவர் வீட்டிற்கு வந்து ஆட்டை பிடித்து இருசக்கர வாகனத்தில் வைத்துக் கொண்டு செல்வது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ராமதாஸ் தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆடு திருடர்களை தேடி வருகின்றனர். இதுகுறித்து அந்த பகுதி பொதுமக்கள் கூறுகையில், ஆடு திருட்டு நடைபெற்ற இடத்தின் அருகே உள்ள இடத்தில் இரவு 12 மணி வரை சிலர் தினமும் மது குடித்து வருவதாகவும், இதனால் அந்த பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
செங்கம் அருகே இளங்குன்னி ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இளங்குன்னி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் கட்டிட வேலைப்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை அதே பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலை பள்ளிக்கு படிக்க அனுப்பியதாக கூறப்படுகிறது. அரசினர் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் இங்கு படிக்க வர வேண்டாம், நீங்கள் உங்கள் பள்ளியிலேயே சென்று படியுங்கள் என ஆசிரியர்கள் கூறியதாக தெரிகிறது. மேலும் இதனை அறிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் நேரில் வந்து வெயில் அதிகமாக உள்ள நேரத்தில் மாணவர்களை இவ்வாறுதான் அலைக்கழிப்பதா என பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டனர். மேலும் ஊராட்சி ஒன்றிய மாணவர்கள் பயன்படுத்த கழிவறை இல்லை, கட்டிட பணிகளும் விரைந்து முடிக்கப்படவில்லை, இதனால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என தெரிவித்தனர். மேலும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த செங்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருந்து ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் மற்றும் மேல் செங்கம் காவல்துறையினர் விரைந்து வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் சமாதானம் அடைந்த மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 107வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 107வது பிறந்தநாள் விழா மாநகர் மாவட்ட பொருளாளர் தாரை ராஜகணபதியின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாநகர பொதுச் செயலாளர் கோபிகுமரன், விவசாய பிரிவு தலைவர் சிவகுமார், மண்டல தலைவர்கள் நிசார் அகமது, சாந்தமூர்த்தி, நடராஜன், மோகன், மாநகர பொதுச் செயலாளர்கள் சீனிவாசன், சஞ்சய் காந்தி, துரைராஜ், சிறுபான்மை பிரிவு அலாவுதீன், பிரிவு தலைவர்கள் மோகன், பாலு, செல்வராஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேசிய தோழர்களுக்கும் காங்கிரஸ் செயல் வீரர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை நிறைவேற்றுள்ளேன். சேலம் மாவட்டம் ஓமலூர் துணை காவல்துறை ஆய்வாளர் அலுவலகத்தில் கோவை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோவை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். 5 வருடங்களுக்கு ஒருமுறை ஐஜி துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உட்கோட்ட காவல் நிலையத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் வழக்கு தொடர்பாகவும் நிலுவையில் உள்ள வழக்கு, தீர்வு காணப்பட்ட வழக்கு ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்வது வழக்கம். இந்த நிலையில் ஓமலூர் உட்கோட்ட காவல் நிலையத்திற்குட்பட்ட ஓமலூர், தீவட்டிப்பட்டி, தாரமங்கலம், நங்கவள்ளி, தவுசம்பட்டி ஆகிய 6 காவல் நிலையங்களுக்குட்பட்ட காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள வழக்கு குறித்தும் தீர்வு காணப்பட்ட வழக்குகள் குறித்தும் கோவை மேற்கு மண்டல காவல் ஐஜி செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இந்த ஆய்வின் போது சேலம் சரக டிஐஜி உமா, சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல், ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் மற்றும் ஓமலூர் உட்கோட்ட காவல் நிலையத்திற்குட்பட்ட ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர். தொடர்ந்து கோவை மேற்கு மண்டல காவல்துறை ஐஜி செந்தில்குமார் டிஎஸ்பி அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். உளுந்தூர்பேட்டை பழமையான ஸ்ரீ செல்வ கணபதி கோவில் புனரமைப்பு பணி யாகசாலை பூஜைகளுடன் துவக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள KRS அம்மா திருமண மண்டபத்தில் பாஜக விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜின் இல்ல திருமண விழாவில் மணமக்கள் ரேவதி, அஜய் ஆகியோரை பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேச விநாயகம் வாழ்த்தினார். இந்த விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, மாநில RSS இணை செயலாளர் ராமராஜசேகர், மாநில பொதுச் செயலாளர்கள் ராம சீனிவாசன்,
கருப்பு முருகானந்தம், மாநில துணைத் தலைவர் ஏஜி சம்பத், முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், பாஜக மாவட்ட தலைவர்கள் ராஜேந்திரன், கலிவரதன், அருள், சட்டமன்ற உறுப்பினர்கள் GK மணி, அர்ஜுனன், அன்னியூர் சிவா, ஸ்ரீராம், பள்ளி தாளாளர் முரளி ரெட்டியார், திண்டிவனம் நகரமன்ற உறுப்பினர் நிர்மலா ரவிச்சந்திரன், விழுப்புரம் முன்னாள் சேர்மன் ஜனகராஜ், செஞ்சி பேரூராட்சி சேர்மன் மொஹத்தியார் அலி மஸ்தான் உள்ளிட்ட பாஜக மூத்த நிர்வாகிகள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜின் இல்ல திருமண விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பழமையான ஸ்ரீ செல்வ கணபதி கோவில் உள்ளது. இந்த கோவில் 37 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் முழுவதும் புனரமைக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு கோவில் ஜெகதீச குருக்கள் தலைமையில் யாகசாலை பூஜை, சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவில் சிலைகள் அனைத்தும் பசுமாடு கொண்டு இழுத்து மாற்று இடத்திற்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் இளங்கோவன், வழக்கறிஞர்கள் பத்ரிசாமி, ராஜகோபால், நகரமன்ற உறுப்பினர்கள் வாசுகி நடராஜன், குமரவேல், முருகன், கோவில் அறங்காவல் குழு தலைவர் செல்லையா, முன்னாள் கவுன்சிலர்கள் பதம்சந்த் சோர்டியா, சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் முனியன், மதனகோபால், அபிராமி, மோகன்ராஜ், அறங்காவல் உறுப்பினர் சரவணன், சீனிவாசன், சந்தானம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இல்லம்மா ஏமா